உக்ரைனோட முன்னாள் அதிபர் பெட்ரோ பொரோஷெங்கோ அவர்கள் அவர்கிட்ட எல்லாரும் போய் மைக்கு நீட்டிக்கிறாங்க. என்னங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்படி பண்ணிட்டு வந்துட்டாரு. என்னன்னு கேளுங்க. உங்களோட கருத்து என்ன? அப்படிங்கிறவங்கள கேட்டுக்கிறாங்க. அதுக்கு அவர் தரப்புல இருந்து அதாவது பிளான் பி ஏதாச்சும் இருக்குதுன்னா அதை பார்த்து அமல்படுத்தணும். அது மட்டும் இல்லாம ஏன்னா பிளான் ஏ, பிளான் பின்னு ஏகப்பட்ட பிளான்கள் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் பீஸ் பாயிண்ட் ஃபார்முலா, 10 பாயிண்ட் ஃபார்முலா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். அதெல்லாம் இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் சுத்தமா பேச்சே காணோம். எல்லாமே மறந்துட்டோம். என்னங்க அப்படிங்கிறது போல இருக்கு. சரி ஓகே. ஆனா இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அமெரிக்கால நடந்த ஒரு விஷயத்த. அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள், ட்ரம்ப் அவர்கள்ன்றத தாண்டி, அமெரிக்காக்கும் உக்ரைனுக்கும் உள்ள இருக்கக்கூடிய உறவுங்கிறது அடிவேறு வரியில இருக்கு. என்ன வேர் இருக்கோ தெரியல. சரி ஓகே. அதனால இவங்கனாலலாம் அந்த உறவு முறிஞ்சிராது. எது எப்படியோ இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட, யூரோப்பியன் யூனியனோட உதவியோட மலர வைக்க பார்க்கலாம். மட்டும் இல்லாம நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை யுனைட்டி. சண்டை கிடையாது. நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா? நம்மளோட ராணுவ வீரர்கள் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம நாட்டுக்கு இப்ப தேவை ஒற்றுமை அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, இவர் தரப்புல இருந்து ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஆதரவா பேசிக்கிறார். பலே இல்ல. இப்ப பாருங்க யுனைட்டி வருது உக்ரைனுக்குள்ள. இதத்தான் நான் முன்னாடி சொல்லணும்னு நினைச்சேன். சரி ஓகே. உக்ரைன்ல இப்போ ஒற்றுமை மலர்கிறது. எதிர்க்கட்சியா இருந்து ஜெலன்ஸ்கி அவர்கள புடுங்கி எறிஞ்சிட்டு எலக்ஷன் கொண்டு வருவேன்னு எலக்ஷன் டேட்லாம் அறிவிக்கிறதுக்கு இருந்தாரு இவரு. அக்டோபர் மாசத்துல எலக்ஷன் வச்சிடலான்னு இப்ப என்னங்க மார்ச் மாசமே மாறிட்டீங்க அப்படிங்க போல இருக்கு. சரி ஓகே. யூரோப்பியன் யூனியன் அதுவும் குறிப்பா போலாண்டோட பிரசிடென்ட் தூதா அவர்கள் இருக்கிறார் இல்லையா? அவர் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா நீங்க குரல் கொடுக்க முடியும், தடுத்து நிறுத்த முடியும்னா அது ஒரே ஒரு சக்தி, அமெரிக்க சக்தி. அந்த சக்தி இல்லாம என்ன செய்ய போறீங்க உக்ரைன்? என்ன மாதிரி நீங்க தாக்கு பிடிக்க போறீங்க? ஒன்னும் தெரியல அப்படிங்கிறது போல பாத்தீங்கன்னா, அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் ஸ்பெயின், மேக்ரான் அவர்கள், பிரான்ஸ் எல்லாரும் அதாவது ஆளுகின்ற கட்சிகள் அவங்களாம் ஸ்டாண்ட் வித் உக்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எதிர்க்கட்சி லீபென் அவர்கள் அவங்களாம் பாத்தீங்கன்னா இப்பவாச்சும் இங்க பாருங்க நியூக்ளியர் அம்பரெல்லாம் கொண்டு வரீங்க. இப்பவாது புரிஞ்சுக்கிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு போங்க. அதுவும் ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் அமைதி பேச்சுவார்த்தைக்கு போங்க. இது போல வேரியேஷன் ஆஃப் விஷயங்கள் பார்க்க முடியுது. இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் யூகேல உட்காந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்களையும் கிங் சார்லஸ் 3 அவங்களையும் பாத்தீங்கன்னா பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல முடிவு எட்டப்படும். அமைதிக்கான தொடக்கமா இல்ல அடுத்த யுத்தத்துக்கான தொடக்கமா? அதாவது இதுவே 3 ஃபேஸா பார்க்கலாம். எப்படின்னா ரஷ்யா முழுசும் உக்ரைனுக்குள்ள ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. அந்த டைம்ல பேச்சுவார்த்தை துருக்கியில உட்காந்து பேசினாங்க. ரஷ்யா பின்வாங்கினாங்க உக்ரைனோட கேபிட்டல் ஆஃப் கீவ்ல இருந்து. அந்த டைம்ல ரஷ்யாவோட முதுகுல குத்தப்பட்டது பிரான்ஸ்னால. அப்போ 2வது ஃபேஸ் ஆரம்பிக்குது. ரஷ்யா ஓகே இருக்கக்கூடிய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் பின்வாங்கணுமோ பின்வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு லாங் டைமுக்கான ஒரு லாங் ஃபைட்டுக்கு பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகுறாங்க. 3 வருஷம் ஓடிடுச்சு. ஸோ 2வது ஃபேஸ் முடிஞ்சிச்சு. இப்போ 3வது ஃபேஸ் பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த ஃபேஸ்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யூரோப்பியன் யூனியன் என்கேஜ் பண்ணி உக்ரைனுக்கு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம ஜெர்மனி இருக்கிறாங்களா பெர்பாக் அவர்கள், அன்லைனா பெர்பாக் அவர்கள் ஃபாரின் மினிஸ்டர் அவங்க வெகுண்டு எழுந்து பேசுறாங்க. என்னங்க உக்ரைனுக்கு எமர்ஜென்சி எய்டு கொடுங்க. 3 பில்லியன் யூரோ அளவுக்கு எய்டு எமர்ஜென்சி எல்லாரும் ஃபண்ட் அலோகேட் பண்ணுங்க. டக்குன்னு கொடுக்குற மாதிரி வச்சுக்கணும். இப்ப பாருங்க அமெரிக்கா வேற விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால எமர்ஜென்சியா கொடுத்தாகணுங்க. அதுக்காக ஃபண்ட் எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. தொடர்ந்து எய்டுகள், ஆயுதங்கள் இது போல விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கு. நார்வேவோட டிஃபென்ஸ் கம்பெனி கோன்ஸ்பர்க் கம்பெனி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த நாசம்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வேணும் இல்லையா? அது அங்க இங்கேயும் வச்சு செஞ்சுட்டு இருந்தோம்னா அதிகமான காசு. அதனால உக்ரைனுக்குள்ளேயே வச்சு செஞ்சுக்கலாம். ஈஸியா செஞ்சு ஈஸியா கொண்டு போய் டிப்ளாய் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால உக்ரைனுக்குள்ளேயே பிளான்ட் அமைச்சு உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு நாங்க இறங்க போறோம் அப்படிங்கலாம் அவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. பலே ஜெர்மனி ரெயின் மெட்டல் கம்பெனி கொண்டு போய் உக்ரைன்ல வைக்கிறாங்க. இவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அடுத்தது பல ட்ரோன் கம்பெனிகள் உக்ரைனுக்குள்ள போய் ஓபன் ஆகுது. இதுக்கப்புறம் அதிநவீனமான ஆயுதங்களை எதிர்பார்க்கலாம். ஃபேஸ் 3 கொடூரமான போரா இருக்க போது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் ரஷ்யாவுக்கும். அப்ப அதுதான் இதான்னு கேட்டா அதுதான் 3ஆம் உலக போரோட தொடக்கமா இருக்க போது ஃபேஸ் 3யோட முடிவுல. அது ஃபேஸ் 4. ஃபேஸ் 4 எப்படி இருக்கலாம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுக்கு அதாவது சிம்சன் ப்ரெடிக்ஷன் தான். அது நடக்கும்ட்டு இல்ல. ட்ரம்ப் அவர்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது பாத்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் அவர்கள் வருவாங்க. அதிபரா இந்த அதிபர் எல்லாத்தையும் மோசம் பண்ணிட்டாருங்க. அவரோட பாலிசி எல்லாம் தப்பா போச்சு.
அதனால அது எல்லாத்தையும் ரீபில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது போல லெட்ஸ் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிறது போல லெட்ஸ் பில்ட் அமெரிக்கா அகைன் அவங்க ஒரு சைடுல வந்து அவங்க ஆட்சியாள ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன பைடன் அவர்கள் என்ன செஞ்சாரோ அதை வந்து கமலா ஹாரிஸ் அவர்கள் செய்ய போறாங்க. இதுக்கு மேல உக்ரைன் ஜெலன்ஸ்கி அவர்கள் நான் இருக்கேன்பா, ஏதோ ஒரு நடுவுல ஒரு 3 வருஷம் இப்படி ஆயிப்போச்சு, கவலைப்படாத 3 வருஷம் 4 வருஷம் கவலைப்படாத, இதுக்கப்புறம் திருப்பி நாங்க வரோம் உங்களுக்கு அப்படிங்கிறது போல அவங்க 4th ஃபேஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. அது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மத்த நாடுகள் எக்கனாமிக்கலி வீக் ஆகணும், அதுக்கான வேலைகளை ட்ரம்ப் அவர்கள் ட்ரை பண்ணுவார். இன்கேஸ் முடியல அப்படின்னா திரும்பவும் அடிதான் சண்டை தான் அங்கேயே வச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல பாத்துக்குவாங்க போல தெரியுது. ஏன்னா சீனாவை டவுன் பண்ணோம் அப்படின்னா இப்ப ரஷ்யா டவுன் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீனாவும் டவுன் ஆவாங்க. ஏன்னா இப்ப இரு நாடுகளும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் கோஆபரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போகணும் அப்படிங்கிற செர்கி ஷோய்கா அவர்கள் ஜி ஜின்பிங் அவர்கள் மீட்டிங் நடந்தா சொன்னோம் இல்லையா, இரு நாட்டோட உறவு மலர்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா, ரொம்ப டீப்பா போய் மலர ஆரம்பிச்சிருக்குது அங்கேயுமே. இதுக்கப்புறம் என்ன, சைனா வந்து அந்த சைடு கடல தேவையில்லாம அவங்க நாட்டுல சண்டை நடந்துட்டு இருக்கு, அதுக்கு இங்கேயே வச்சு சண்டையை பிடிச்சிக்கலாம், ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல இங்கேயே வச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கிற நார்த் கொரியா ஆல்ரெடி ட்ரூப் அனுப்பிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சீனாவும் ஃபுல் ஃபிளஜ்டா உள்ள இறங்குவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது அமெரிக்கா வந்தா சீனா வருவாங்க இல்லையா, ஸோ அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ இஸ்ரேல், இப்போ மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஃபேஸுக்கான பேச்சுவார்த்தையை தாமதம் பண்றாங்க வாண்டடா இஸ்ரேல் அப்படிங்கிற எஜிப்ட் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஹமாஸ் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டேஜஸ் வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு வேணா நான் டெலகிராம் சேனல்ல வேணா ஷேர் பண்றேன். இது போல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல பதட்டமா தான் இருக்கு. இப்ப இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில யூரோப் என்ன செய்ய போவாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கு. இந்த இடத்துல இது போல பேச்சுவார்த்தைகள் இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. உக்ரைனை திரும்பவும் பில்டு பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. உக்ரைன்ல இருக்கக்கூடிய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது போல விஷயங்கள்லாம் பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. ஆனா இதே நேரத்துல யுஎன் ஆந்தனோ கத்ரஸ் அவர்கள் சீஃப் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவர் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஃபண்ட் இல்லப்ப எங்ககிட்ட உக்ரைனு, கொஞ்சம் எல்லாம் கம்மி பண்ணிக்கிறோம். பல இடங்கள்ல ரீஜன்ல வந்து ஃபண்ட் கொடுத்துட்டு இருந்தோம்ல, இதுக்கு மேல கொடுக்க முடியலப்பா, காசு பற்றாக்குறை ஆயிடுச்சு அப்படிங்கிற அவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து வித்ட்ரா பண்றாங்க அப்படிங்கறத உலகத்துக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. முழுசா முடிஞ்சிருச்சு, உக்ரைனை கழட்டி விட்டாங்க அப்படிங்கிறது போல. ஆனா ஈரோப்பை கழட்டி விட்டாங்களா, ஈரோப்போட பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தலா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்கா உக்ரைனுக்கு தான் தரமாட்டாங்க, யூரோப்புக்கு கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால யூரோப் இதுக்கு மேல ஆயுதங்கள் முதலாம் உலக போர்ல எப்படி வந்து அமெரிக்கா செஞ்சு ஃபேக்டரியில யூரோப்புக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி வேலையை செய்வாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி இதுக்கு மேல எங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் பில்ட் ஆக போகுது அப்படிங்கிறது போல. அடுத்தது அப்படியே ரஷ்யா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா சாங்ஷன்ஸ். இந்த சாங்ஷன்ஸ் திரும்பி ஒரு வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. இதனால டைரக்டா பாதிப்படைய போது நம்மளோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய F-35 ரக விமானத்தை இந்தியாவுக்கு பிச் பண்ணிக்கிறாங்க. 2வது இந்த தேஜஸ் ரக விமானத்துக்கு இன்ஜின் இது போல பல விஷயங்கள் இருக்கு. இதை நம்ம ஒப்பந்தம் போடணும்னா நம்ம ரஷ்யா கிட்ட செக்யூர்டா ஒரு ஒப்பந்தம், ஏன்னா அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க கண்டிப்பா கொடுத்துருவாங்க, எந்த ஒரு டிலேவும் இருக்க போல கேரண்டியா நம்மளுக்கு அவங்க சொன்னதை நம்ம ஒப்பந்தம் போடுறோமோ அது டெலிவரி கிடைக்கும், அது சொன்ன டைமுக்கு கிடைக்கும், அதை நம்ம கேட்டோம்னா அவங்களால கொடுக்க முடியும். ஒப்பந்தம் இதுக்கு முன்னாடி நடந்ததுல சில பல குளறுபடிகள் இருந்தாலுமே இரு நாடுகளோட அரசாங்கம் அது இக்கட்டான சூழ்நிலை இது போல விஷயங்களை பேசுறாங்கன்னா நம்மளுக்கு நடக்கும். ஆனா இப்ப தொடர்ந்து சாங்ஷன்ல இருக்கிறதுனால இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பாதிப்படையும். இதனால நம்மளோட பிடியை வந்து பாத்தீங்கன்னா மேலும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றதுக்கு பெருமளவுல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா பதட்டமான சூழ்நிலைக்குள்ள என்டர் ஆயிடுச்சு. யூரோப் ஒன்ஸ் என்கேஜ் பண்றேன்னு முடிவாயிட்டாங்கன்னா பதட்டம் தான், யாரு எங்க அடிச்சுக்க போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ ஒன்ஸ் பதட்டமாக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை பாதுகாப்பு அதிகப்படுத்தணும், பாதுகாப்புலாம் ரெடி பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு இக்கட்டான சூழ்நிலையில யாரை நம்பி இருக்க போறோம் அப்படிங்கிறது இங்க கேள்வி. சாங்ஷன் இருக்கும்போது ரஷ்யானால எப்படி நம்மளுக்கு செய்ய முடியும் அப்படின்ற ஏகப்பட்ட சிந்தனைகள் சோதனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி நம்மளோட அரசாங்கம் கடந்து வரப்போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ இந்த சாங்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறது ஈரான், ரஷ்யா, சைனா. இந்த ஆயில் அதுவும் குறிப்பா நம்மளுக்கு இதுல போட்டு விட்டாங்க, பாவம் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே, இதனால ஆயில் பிரைஸ்ல ஏறுமா என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இதுக்கான ஆல்டர்னேட் பாதை இதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த சாங்ஷன் போடும் போதே ஆல்டர்னேட் ரூட் யோசிச்சுட்டு இருக்காங்க, பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இப்ப உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சிட்டாங்க. சாங்ஷன் போட்டதுக்கு வேற வேற வெசல்லாம் ரெடி பண்றாங்க, சாங்ஷன் இல்லாத வெசல்லாம். அது மட்டும் இல்லாம ரஷ்யால இருந்தோம், அதுவும் ரஷ்யாவோட ரொம்ப தொலை தூரத்துல இருக்கிற கிழக்கு பகுதியில இருந்து ஆயிலும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல இருந்து ஆயிலையும் வந்து பாத்தீங்கன்னா சீனா கொண்டு வர போறாங்களாமா அப்படிங்கிறது போல தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது போல வந்து சாங்ஷன்ஸை ஓவர் ரைட் பண்றதுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்றத தொடர்ந்து அவங்க வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதுல பாவம் நம்ம தான் சிக்கிட்டு இருக்கிறோம்.
என்ன பண்றதுன்னு தெரியல. ரஷ்யா ஆல்ரெடி ஒரு டீல வச்சாங்க. இங்க பாருங்க சீனா வழியா வாங்கிட்டீங்கன்னா, பைப்லைன்ல நாங்க போட்டுக்கிறோம். செலவு நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க வாங்கிக்கோனாங்க. ஆனா நம்மளோட குடிமை அவங்க கிட்ட எல்லாம் இருக்கும். அப்படிங்கிற கதை ரஷ்யா கிட்ட இருந்து இல்ல. சீனா நடுவுல இருக்கு இல்லையா? அது வழியா தானே வருது. ஸோ அதனால நம்ம அத யோசிச்சுட்டு இருந்தோம். வேணான்னோம். இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் பிரச்சனையாகுமா? அப்படின்ற ஒரு கோணத்துல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல எப்படி ரிசல்ட் வருது. சரி ஓகே. இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸ். இப்ப அடுத்து திரும்பி ரஷ்யாக்குள்ளேயே போனோம்னா, இந்த மரியோபோல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரவாத தாக்குதல். எப்பவும் போல தான். இது போல ராணுவ வீரர்கள் போகக்கூடிய வண்டி அப்படிங்கிறாங்க. இல்ல சிவிலியன் வாழும் பகுதி அப்படின்னு ரஷ்ய தரப்பு சொல்றாங்க. எது எப்படியோ. மரியாப்போலுங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி. இது உக்ரைன்ல இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்திருக்காங்க. ஒரு நடந்துட்டு இருந்தது. ஏகப்பட்ட இழப்புகள் இருந்து, இப்ப ரஷ்யா எல்லாம் ரீபில்ட் பண்ணிட்டாங்க. அதான் அந்த அசோவ் ஸ்டால் பிளான்ட் பெருசா பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அதான் அந்த பகுதி. இப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார் இருந்திருக்கு. அதுல வெடி விபத்துனால ரஷ்யாவோட வீரர்கள் மிக முக்கியமான நபர்கள்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. இதே போல ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீமியாலயும் நடக்க வேண்டியது. தீவிரவாதிகள் யார் என்ன ஏதுன்றத கண்டுபிடிச்சு, ரஷ்ய தரப்பு வந்து பிடிச்சிருக்காங்க. தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது தொடர்ந்து ரஷ்யாக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இத எப்படி இதுக்கு மேல நியூட்ரலைஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது ஆயில். இந்த ஆயில் ரிஃபைனரிஸ் இது போல விஷயங்கள் மேல தொடர்ந்து ரஷ்ய தரப்பு வந்து தாக்குதல் பண்றாங்க. அதே நேரத்துல ரஷ்யாவும் உக்ரைனுக்குள்ள இந்த கீவ் கேபிட்டல் கீவ்ல இருக்கக்கூடிய ஆயில் டிப்போஸ் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இத்தன நாளா இருக்கட்டுமேன்னு விட்டு வச்சிருந்தோம். இப்போ சொல்லி முடிச்சிடலாம் அப்படிங்கிறத அந்த சைடு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, உக்ரைன்னால என்ன முடியும் அப்படிங்கிறத அமெரிக்காக்கு காட்டுறதுக்காக செய்யறது. அங்க போய் இங்க பாருங்க ரஷ்யா இப்படி செஞ்சுட்டாங்க. இவங்க ஒண்ணு பண்றது. அப்புறம் அதுக்கு ரிட்டாலியேட்டர் அவங்க டபுள் டைம் குடுத்தாங்கன்னு, இங்க பாருங்க இப்படி பண்ணிட்டாங்க. அப்படிங்கூட சொல்லலாம் இல்லையா? ஸோ ஒரு அனுதாபம், ஒரு பவர். இது 2யுமே காட்டலாம்னு நெனச்சாங்க. எல்லாம் வேஸ்ட்டா போச்சு. இப்போ ஈரோப்ல உட்கார்ந்து என்ன செய்ய போறாங்க? எப்படி பேச போறாங்க? அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடந்தாலும், உக்ரைனுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் வரணுன்றதுக்காக இது போல ஒரு தாக்குதல் நடக்குது. வாஸ்தவமான ஒரு விஷயம் தான். அது ரெகுலரா நடக்கக்கூடிய விஷயம். இந்த 3 வருஷத்துல பார்த்தோம்னா, இது எப்பவுமே நடந்துட்டு இருக்கிறது. அது தொடர்ந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல இருதரப்புலயும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இது வீரியமா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த உலகத்துல ஆயுள் தட்டுப்பாடு பெருமளவுல இருக்கும். இதுக்கு தான் அமெரிக்கா என்ன சொல்றாங்க? ட்ரில் பேபி ட்ரில் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. அதிகமான ஆயில் அவங்க எடுத்து, அவங்க என்ன பிரைஸுக்கு மத்த நாடுகளுக்கு குடுத்து அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ பார்ப்போம். ட்ரம்ப் அவர்கள் ஏதோ ஒரு திட்டம் வச்சுக்கிறாரு. இப்போ கோல்ஃப் விளையாட வேற போயிருக்கிறேன்னு இருக்காரு. டென்ஷன் தாங்க முடியல போல இருக்குது. இப்போ கோல்ஃப் விளையாடுறதுக்காக போயிருக்கிறாரு. டென்ஷன் ரிலாக்ஸ் பண்றதுக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான முடிவுகள் உலக தலைவர்கள் எடுக்க போறாங்க? அமைதி உருவாக போகுதா? இல்ல மிக பெரும் பிரளயம் வெடிக்க போகுதா? என்ன நடக்குமோ பொறுத்து இருந்து பார்த்தலாம். ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.